வெல்கம் டு கிராமத்து பொண்ணு பிரியா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இந்த வீடியோவில் ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஆட்டுக்காலில் தண்ணி குழம்பு மாதிரி வச்சுட்டுங்க, அதில் இருக்கிற காலை மட்டும் அப்படியே கிரேவி மாதிரி பெரட்டுற மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேங்க. ஆட்டுக்கால் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மட்டன் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையான புரோட்டீன் சத்து வந்து நிறைய இருக்குங்க. அதுலேயுமே கொலஸ்ட்ரால் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்கெல்லாம் மட்டன் வந்து சாப்பிட முடியாது. ஆனால் அதில் இருக்கிற சத்து நம்மளுக்கு வேணும் அப்படின்னா ஆட்டுக்கால் தாங்க ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஆட்டுக்கால் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எலும்பை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். எப்பயும் வேலை செய்யறத விட கொஞ்சம் அதிகமாக வேலை செஞ்சோம் அப்படின்னாவே நம்ம கைகள்லாம் வெலன்னு போகிற மாதிரிங்க, ரொம்ப சோர்வாயிரும். அப்படி இருக்கிறப்பெல்லாம் மாதத்துக்கு ஒரு டைம்னாச்சும் ஆட்டுக்கால் சூப் எடுத்துக்கோங்க. உடம்புக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஆட்டுக்கால் சூப்னாவே பிடிக்கவே பிடிக்காதுங்க. அது ஒரு மாதிரி இருக்கும், அதில் என்ன இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இதில் இருக்கிற சத்து வேற எந்த ஒரு கறி சாப்பிட்டாலுமே இந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்காதுங்க. உங்களுக்கு வந்து முதுகு வலி, மூட்டு வலி இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு 2 டைம் இது வந்து கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னாவே நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. உடம்புக்கு வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தன் கொடுக்கறது வந்து ஆட்டுக்கால் சூப்பு தாங்க. அந்த சூப்பாகவும் குடிக்கலாம், குழம்பாவும் செஞ்சு சாப்பிடலாங்க. உடம்புக்கு வந்து அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது. ஆட்டுக்கால் வந்து இது மாதிரி பெரட்டின மாதிரி செஞ்சோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஆட்டுக்காலில் வந்து தண்ணி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. காலையில் இட்லி தாங்க செஞ்சுருந்தோம். இன்னைக்கு மாமாவுக்கு லீவுங்கிறதுனாலங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலான்னு சொல்லிங்க ரவுண்டு கட்டி உக்காந்தாச்சு. குழந்தைங்களுக்கு மட்டுங்க இந்த ஆட்டுக்கால் வந்துங்க லைட்டாக இழுக்க முடியாது, ஜவ்வாட் இருக்கிற மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கு அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஒரு டைமுக்கு ஒரு 2-3 டைம் குழந்தைங்களுக்கு கொடுத்து பழகினீங்க அப்படின்னா குழந்தைங்களும் நல்லா சாப்பிட்டு பழகிக்குவாங்க. இட்லி கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. இதே சாதத்து கூடயும் வச்சு சாப்பிடலாம், அதுவுமே டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு எது மாதிரி வச்சு சாப்பிடணும்னு சொல்லி தோணுதோ கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. இதுதாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் காலையில் சாப்பாடு. டெய்லியும் ஒரு வேளைனாச்சும் நம்ம ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிடும்போது இருக்கிற சந்தோஷமே தனிங்க. அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க இது மாதிரி ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டுங்க கொஞ்சம் நேரம் அரட்டடிச்சிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுட்டு இருக்கிற வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு வெளியே வந்தாச்சுங்க. ஞாயிற்றுக்கிழமையானவே குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவ்னாவே நம்ம லைட்டாக சோம்பேறித்தனமாக இருப்போங்க. ஆனால் நாம் சாப்பிட்டோம் அப்படிங்கிறதுக்காக கம்முன்னு இருந்தோம் அப்படின்னா நம்ம ஆடெல்லாம் கத்தி சவுண்டு போட ஆரம்பிச்சிருங்க. சரி அதுக்கு ஃபஸ்ட்டு வயிறு நப்பி விட்டுலாங்கிறதுக்காக மாமா வந்து தீனிப்பில் வந்து அறுத்துட்டு வந்துட்டாங்க. நம்ம வீட்டு குட்டி வந்துங்க சாப்பிட்டு முடிச்சாலும் சரிங்க, சாப்பிட்லைனாலும் சரி அவங்க வந்து ஃபுல் டைம் விளாண்டுட்டே தான் இருப்பாங்க. இப்பயும் அப்படிதாங்க நல்லா ஜாலியாக உட்காந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. காட்டில் இருந்துங்க தீனிப்பில் எடுத்துகிட்டு வந்ததும் அப்படியே தூக்கி உள்ளே போட்டோம் அப்படின்னாங்க அந்த தலவு சோவி மட்டும் தின்னுட்டுங்க அந்த தண்டை அப்படியே கழிச்சு போட்டுருதுங்க. தண்டு ஃபுல்லாக வீணாக போயிடுது. அதை மறுபடியும் அள்ளி நம்ம குப்பையில் தாங்க போட வேண்டியதாக இருக்குது. அதே கொஞ்சம் டைம் எடுத்து நறுக்கி போட்டோம் அப்படின்னா ஆடு வந்து தண்டை ஒன்றும் விடாது சுத்தமாக சாப்பிட்றதுங்க. மாமா வந்து நறுக்கிட்டு இருந்தாங்க, நான் வந்து கட்டித்தர கூட்டலான்னு சொல்லிட்டு கட்டித்தரைக்கு வந்து வந்துட்டேங்க. மாமா வந்து ஆட்டுக்கு தீனியெல்லாம் கொண்டாந்து கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த கட்டித்தர கூட்டுற வேலையெல்லாம் அவருக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. அந்த குப்பையை அள்ளிட்டு போய் கொட்டினா கூட கொட்டவே மாட்டேன். இன்னைக்கு போகிறேன் நாளைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது சாகுதாங்க சொல்லுவாங்க, ஆனால் கொண்டு போய் எல்லாம் கொட்ட மாட்டாங்க. சரி நம்ம வேலையை நாம் பார்க்குறோங்கிற மாதிரி நான் வந்து கூட்ட ஆரம்பிச்சிட்டேங்க. இப்போ பேரை பனிக்குங்க நம்ம 6 மணிக்கு மேலே ஈவினிங் ஆச்சுன்னா வெளியே வரவே முடியல, அந்தளவுக்கு பனி பெய்யுது. இதே காலையில் வரைக்குங்க நல்லா பனி பெய்யுதுங்க. ஒரு 7 மணி வரைக்குமே வீட்டை விட்டு வெளியவே வர முடியல, விசுன்னு அவ்வளோ பனி பெய்யுதுங்க. இந்த பனியிலங்க இந்த கோழி குஞ்செல்லாம் வெளியே கூண்டை வச்சு அடைச்சி போட்டோம் அப்படின்னா ஒரு கோழி குஞ்சு கூட தப்பாதுங்க. அதனால இந்த சாலைக்குள்ளேயே கூண்டை வச்சுங்க சுற்றி தகரத்தை வச்சு மேலே சாக்கு போட்டு இவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்குங்க. இருந்தாலுமே காலையில் பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக குறுக்கிற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியலங்க. அந்த பனிக்காலத்தில் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. மழை பெஞ்சாலும் சரிங்க. நேற்று ஈவினிங்க ஒரு 5 மணிக்கு மேலே ஆடு ரொம்ப கத்திட்டே இருக்குன்னு சொல்லிட்டுங்க 2 தட்டு இழுத்துட்டு வந்து கட் பண்ணாத அப்படியே உள்ளே போட்டேங்க. கட் பண்ணிட்டு இருந்தால் லேட் ஆகும்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி உள்ளே போட்டேன். அதை தளவு சோவை மட்டும் சாப்பிட்டு மீதி தண்டெல்லாம் அப்படியே போட்டு வச்சுருக்குங்க. நம்ம ஆட்டுக்கெல்லாம் பயங்கர திமிருங்க, குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டால் தான் சாப்பிடுவோம் அப்படிங்குது. அப்படி இல்லை அப்படின்னா ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிடுதுங்க. ஆட்டுக்கு போகிற தண்ணியெல்லாம் கழிச்சு போடுச்சு அப்படின்னா மாடு இருந்துச்சுன்னா மாட்டுக்கு எடுத்து போட்டோம் அப்படின்னா சுத்தமாக சாப்பிட்ருங்க. நம்ம வீட்டில் மாடும் இல்லை, அதனாலங்க சுத்தமாக கூட்டி விட்டுட்டு அந்த மேலே இருக்கிற தட்டை மட்டும் அப்படியே அரிச்சுங்க வெயிலில் நல்லா ஃபுல்லாக காய வச்சு அடுத்த நாள் நல்லா காலையில் பசியோடு இருக்கும்போது போட்டோம் அப்படின்னா நல்லா ஃபுல்லாக சாப்பிட்ருங்க.
காலையில் எழுந்ததும் வாசல் கூட்டணுங்க, மறுபடியும் வந்து கட்டித்தர கூட்டணும். இது ரெண்டும் கூட்டணும் அப்படின்னாவே ரொம்ப டயர்டாகி போயிருங்க. ரெண்டுமே ரொம்ப பெருசாக இருக்குது. கூட்டி முடிச்சு அந்த இடமெல்லாம் சுத்தமாக இருக்கிறத பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் கூட்டுறதுக்குள்ளே போதுன்னு ஆயிருங்க. நான் பாதி கட்டித்தரதாங்க கூட்டி முடிச்சிருக்கேன். அதுக்கெல்லாம் மாமா நறுக்கிட்டு வந்துட்டாங்க. நறுக்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஆட்டுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தனியாக வச்சிட்டு இருந்தாங்க. ஒரே இடத்துல ஃபுல்லாக தீனி போட்டோம் அப்படின்னா எல்லா ஆடும் கழிச்சு போட்டுருங்க. அதனால தனித்தனியாக போட்டு வச்சோம் அப்படின்னா சண்டை போடாத சாப்பிடுங்க. கூட்டி முடிச்ச இடம் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு சொல்லி பாருங்க. கூட்டாத இடம் எப்படி கிடக்குதுன்னு சொல்லி பாருங்க. பாதி கூட்டி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் குட்டி பையன்ட்டு உட்காந்து பேசிட்டு இருந்துட்டு அப்புறமா போய் கூட்டலான்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க. ஒரு வேலையை ஃபுல்லாக செஞ்சுட்டே இருந்தோம்னா ரொம்ப டயர்ட் ஆயிரும். அதே குட்டி பையன் அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வேலை செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் கட்டித்தறிக்குள்ளார வந்தாவே குட்டி பையன் பூந்து உள்ள ஓடி வந்துடுவாங்க. நானும் அரைவாசி கூட்டிட்டேன். அதுக்கப்புறம் குட்டி பையன் வந்துட்டான். கொஞ்ச நேரம் அவனை பிடிச்சி வச்சு கொஞ்சிட்டுங்க. அதுக்கப்புறம் தாங்க கட்டித்தரை வந்து கூட்ட ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம மரத்தில் வந்து வாழைப்பூட்டை இருக்குன்னு சொல்லிட்டு மாமா உடச்சி கொடுத்துருந்தாங்க. நம்ம குட்டி பையனும் நாயும் எந்த அளவுக்கு ஜெல்லாகி விளாட்றாங்கன்னு சொல்லி பாருங்க. நாய்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த நாய் வந்து குட்டி பையன் என்னதான் விளாண்டாலும் சரிங்க, அவனை எதுவுமே பண்ணாது. குட்டி பையங்க நாயோட காதை பிடிச்சி ஆட்டி ஆட்டி விளாண்டுட்டு இருப்பான். அந்த வலி தாங்குற வரைக்கும் தாங்குங்க. வலி தாங்க முடியல அப்படின்னா அவனோட காலை எடுத்து எப்படி எடுக்க சொல்கிறான்னு சொல்லி பாருங்க. ரெண்டு பேத்துக்கு பாண்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். குட்டி பையன் மட்டும் வீட்டில் இருந்தானா எந்த வேலையுமே என்னால் முழுசாக செய்ய முடியாதுங்க. அவன் வந்து எப்படியா இருந்தாலும் அந்த ஆட்டத்தை வந்து கிளச்சி விட்ருவான். அதுக்கப்புறங்க குட்டி பையன் கொழுமிச்சு பழம் பொறிச்சு தாமான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். எனக்கு 8வது தடவை அவங்க அப்பா பொறிச்சு தர சொல்கிறான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து பொறிச்சிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் ஒசரமாக இருந்துச்சுங்க. எங்கள் அப்பா குச்சியை வச்சு தான் அடிக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. இந்த பனி டைமில் குழந்தைங்களுக்கு கொழுமிச்சு பழம் கொடுக்கறது வந்து ரொம்ப நல்லதுங்க. சளி இருந்துச்சுன்னா கூட கண்டிப்பாக குறைச்சி விடும். அந்த வாழை மரத்துக்கிட்ட எறும்பு குழி வந்து போட்டுருந்துச்சுங்க. குச்சி பையன் குச்சி எடுத்து அந்த எறும்பை வந்து நோண்டி விட்டுட்டு இருந்தான். எறும்பு கடிச்சு அப்படின்னா வலி தாங்க மாட்டேன், ஒழுங்காக தூரம் வந்துருன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து தூரம் வந்துட்டான். அவங்க அப்பா வந்து கொழுமிச்ச பழம் வந்து உரிச்சு கொடுத்துட்டு இருந்தாரு. பழம் வந்து நல்லா திரண்டுக்குச்சுங்க. மேல் இருக்கிற தோல் வந்து கொஞ்சம் லைட்டான மாதிரி இருக்குங்க. அதுதான் நல்லா முத்தனை காய்ங்க. அதே இல்லை கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற தோலைக்கு இது உளிச்சிட்டோம் அப்படின்னா புளிப்பு தாங்க முடியாதுங்க, பயங்கரமாக புளிக்கும். குட்டி பையன் எந்நேரம் பார்த்தாலும் ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிட்டு இருப்பாங்க. இப்பயும் அப்படிதான் தாத்தா மாதிரி நடந்து காட்டுறேன்னு சொல்லிட்டு தாத்தா அப்படிதான் நடந்து போவாங்கன்னு சொல்லிட்டு நடந்து காட்டி ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தான். குட்டி பையனுக்கு பக்கத்துலேயே ஆட்டுக்குட்டிக்கு வந்துங்க பேசனில் வந்து தீனி வச்சுருந்தாங்க. அந்த தீனி வந்து ஆடு சாப்பிட வருது. அந்த ஆட்டை வந்து குட்டி பையன் முடிக்கிட்டு அதுக்கிட்டையும் சேட்டை பண்ணிட்டு இருந்தான். அவன் வீட்டில் இருந்தான் அப்படின்னா நாய் ஆடு எதையுமே விட மாட்டேங்க, எல்லாத்தையும் பிடிச்சி நோண்டிகிட்டே இருப்பான். அவனுக்கு அவ்வளோ பிடிக்குங்க. மாமா வந்து கொழுமிச்ச பழத்தை வந்து உளிச்சிட்டாங்க. மிளகாத்தூள் உப்பு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குங்க. மாமா வந்து இடம் கிடைக்கிற இடத்துலலாம் வாழை மரம் வந்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த வாழை மரம் வைக்கும்போது கூட நான் வீடியோ போட்டிருப்பேங்க. இங்கே வந்து தேன் வாழைத்தார் வந்து 2 இடத்துல விட்டுருக்குங்க. இந்த சைடு வந்து அந்த பூவாழைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேங்க, அதுவும் வந்து ஒரு தார் வந்து விட்டுருக்கு. காலையிலேயே உளுத்தம்பணியாரை செய்யலான்னு சொல்லிங்க உளுத்தம்பருப்பு வந்து ஊற வச்சுருந்தேன். உளுத்தம்பருப்பில் வந்து காரமும் செய்யலாங்க, ஸ்வீட்டும் செய்யலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். 2வும் செய்யலான்னு சொல்லிங்க ஒரு 1/4 கிலோ ஆட்டம் உளுத்தம்பருப்பு வந்து ஊற வச்சுருந்தேன். உளுத்தம்பருப்பு கூட ஒரு கைப்பிடி காட்டம் அரிசி வந்து ஊற வச்சுருந்தேங்க. அரிசி சேர்க்கும் போது நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க. அந்த மாவெல்லாம் அரைச்சி வைக்கிறதுக்குள்ள ஐஸ்காரர் வந்து வந்துட்டாருங்க. இந்த ஐஸ்காரர் தாத்தாவை பார்த்துறாங்கன்னா நம்ம வீட்டு குட்டீஸ் எல்லாம் ஐஸ்காரர்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அந்த தாத்தா வந்து நம்ம வீட்டுக்கிட்டே வந்து ஐஸ் கொடுத்துட்டு போவாங்க, வாரம் வருவாங்க. எவ்வளோதான் டிசைனாக பிராண்டாக நம்மளுக்கு ஐயங்காரில் வந்து ஐஸ்கிரீம் கிடைச்சாலுங்க இந்த ஊருக்குள்ளே கொண்டாடுறங்கிட்ட வாங்குற சந்தோஷமே தனிங்க. குட்டீஸ்க்கு மட்டும் வாங்கலைங்க, எனக்கும் சேர்த்தியே மாமா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த கப்பைஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் மாமா வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியாக உட்காந்து ரவுண்டு கட்டி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நான் கிச்சனில் இருக்கேன்னு சொல்லி தெரிஞ்சுங்க நம்ம வீட்டு குட்டீஸும் கிச்சனுக்கே வந்துட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து ரவுண்டு கட்டி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். மாமா என் கூட உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன்னு சொல்லி வந்த பாவத்துக்குங்க வெங்காயமும் பச்சை மிளகாயும் கட் பண்ணித்தாங்கன்னு சொல்லி மாமா பிடிச்சிட்டேன். மாமா வந்து கட் பண்ணி கொடுத்தாங்க. உளுத்தம்பருப்பில் இனிப்பு பலகாரம் செய்வோம் இல்லைங்களா, அதுக்கு வந்துங்க கொஞ்சமாக மாவு வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதுலேயே காரம் செய்கிறதுக்கும் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேங்க. இனிப்பு போண்டா செய்யறதுக்கு சர்க்கரை மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேங்க. மெதுவடை செய்யறதுக்குங்க பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாயும் மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன். மிளகு சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஆனால் அது வாயில் கடிப்படும் போது குழந்தைங்களுக்கு வந்து பிடிக்காதுன்னு சொல்லிட்டு மிளகு வந்து நான் சேர்க்கலைங்க. தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் போட்டு கலந்து எடுத்து தனியாக வச்சாச்சுங்க. ஃபஸ்ட்டு இனிப்பு பலகாரம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு இனிப்பு வந்து போட்டுட்ருக்கேங்க. ஏன்னா நல்லா காஞ்சதுக்கு அப்புறங்க சின்ன சின்ன பலகாரமாக மட்டும் போட்டுக்கலாங்க. சின்னதாக போட்டோம்னாவே அதே நல்லா உப்பி பெருசாக வருங்க.
மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க இந்த பலகாரம் வந்து செய்யணும். இல்லை அப்படின்னா வெளியே வந்து சீக்கிரம் கருகிரும், உள்ளே வந்து வேகாதுங்க. இந்த இனிப்பு பலகாரம் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கல்யாண மூஞ்சிகளுக்கெல்லாம் அடிக்கடியே செஞ்சு கொடுப்பாங்க. எலும்புலாம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. சிம் ஃப்ளேமில் வச்சு செய்யறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க. கொஞ்சம் பொறுமையாக தாங்க இந்த பலகாரம் செய்யும்போது செய்யணும். 2 பக்கமும் திருப்பி போட்டு செஞ்சு எடுத்துக்கலாங்க. நான் பலகாரம் சுட்டுட்டு இருக்கும்போதுங்க மாமா வந்து வண்டி கழுவுறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து வண்டி கழுவுறதுக்கு போயிட்டாங்க. நம்ம வீட்டு குட்டி வாண்டுங்கள்லாம் பேசனில் தண்ணி பிடிச்சி வச்சு விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தண்ணி கண்டா இவங்களுக்கு எப்படி தான் இருக்குமோ தெரியலங்க, நல்லா ஜாலியாக தண்ணியில் விளாண்டுட்டு இருந்தாங்க. தண்ணியெல்லாம் விளாண்டுட்டு குளிச்சுட்டு சீக்கிரம் வாங்கடா பலகாரம் ரெடியாக போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் 2 நிமிஷத்தில் வந்துடுறேம்மாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க விளாண்டுட்டு இருந்தாங்க தண்ணியில். இனிப்பு பலகாரம் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. எப்பயுமே இனிப்பு காரம்னு சொல்லிட்டு செய்யும் போதுங்க ஃபஸ்ட்டு இனிப்பு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் காரம் செஞ்சோம் அப்படின்னா தாங்க கரெக்டாக இருக்கும். காரம் ஃபஸ்ட்டு செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த காரத்தோட டேஸ்ட் லைட்டாக அந்த எண்ணெயில் இறங்கியிருக்குங்க. அது வந்து இனிப்பு பலகாரம் செய்யும் போது அதில் வந்து கலந்துரும். அதனால எப்பயுமே இனிப்பு ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் காரம் செய்யுங்க, கரெக்டாக இருக்கும். மெதுவடை செய்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு சொல்லி நினச்சிட்டுங்க நான்லாம் வீட்டில் செய்யவே மாட்டேங்க. ஆனால் இப்போ மெதுவடை வீட்டில் செஞ்சு பழவத்துலேருந்து கடையில் வாங்குறதே இல்லைங்க. ரொம்ப சூப்பராக வீட்லேயே வந்துருதுங்க. கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மெதுவடை செய்யும் போதுங்க ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளேமை வந்து இன்க்ரீஸ் பண்ணி செய்யுங்க. அப்போ தாங்க கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா வெளியே மட்டும் சீக்கிரம் வெந்துருங்க, உள்ளே வந்து மாவு அவ்வளோ சீக்கிரம் வேகாது. மெதுவாக நல்லா வெந்துருச்சுனாங்க அந்த பபுள்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. அந்த டைமில் பார்த்து அரிச்சு எடுத்துக்கலாம். இனிப்பு பலகாரம் நான் 4 தாங்க இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே போட்டு கொடுத்துட்டேன். அவங்க எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மெதுவடையும் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் கூட எண்ணெயும் குடிக்கல, நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக வந்துருந்துச்சு. இந்த சண்டே எங்களுக்கு இப்படி தாங்க போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, டாப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.